தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அமைச்சர் கீர்த்தனா விடுற புருடாவையெல்லாம் கேட்கிற காதுகள் என்ன பாவம் செய்ததோ என்று வலைத்தளங்களில் கலாய்த்து தள்ளுகிறார்கள். சாம்பிளுக்கு 2 மட்டும். சிவகாசியில் வம்புழுத்தான் என்ற ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்த டாஸ்மாகை இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு மூடியிருக்கும். அது நம்ம ஒரே தலைவர் முதல்வர் ஜோசப் விஜயால மட்டும் தான் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போய் வம்புழுப்பாங்க, அதனால அந்த ஊர் பேரே அப்படி ஆயிடுச்சு என்று கீர்த்தனா பெருமிதம் வழிய தனியார் சேனல் ஒன்றில் பேச, பொய் பேசுறாங்க என்று சிவகாசியில் சிரிக்கிறார்கள். ஏனென்றால் வம்புழுத்தான் முக்கு என்பது சிவகாசியில் உள்ள ஒரு ஏரியாவின் பெயரை தவிர அமைச்சர் சொல்வது போல ஊர் பெயர் அல்ல. டாஸ்மாக் இல்லாத காலத்தில் கூட அங்கே சண்டையும் சச்சரவுமாகத்தான் இருந்தது. இன்று வரையிலும் அந்த வம்புழுத்தான் முக்கு தன் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. காரணம் அந்த ஏரியாவின் டிசைனே அப்படித்தான். அடுத்தது சீனாவிற்கு நிகராக தமிழ்நாட்டில் இருந்து பட்டாசு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இங்க இவ்வளவு திறமையை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாமலேயே இருக்கும். போலாந்து நாட்டுல ஒரே ஒரு கஸ்டமர் 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு இறக்குமதி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை முதல்வர் ஜோசப் விஜய் வழிகாட்டலுடன் எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும் என்று பேட்டி ஒன்றில் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் கீர்த்தனா. ஒரே ஒரு போலாந்து வாடிக்கையாளர் 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு இறக்குமதி பண்ணுவாரா? இதை கேட்டு கொல்லென சிரிக்கிறது சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் வட்டாரம். ஏன் தெரியுமா? போலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோர்ஜ் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவன பிரதிநிதிகள் சிவகாசி பட்டாசு ஆலை அதிபர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த நிறுவனம் 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வாங்க காத்திருக்கிறது என்று அமைச்சர் கூறுவதுதான் ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யாக இருக்கிறது. அந்த போலாந்து நிறுவனம் பல ஆண்டுகளாக சீனாவில் இருந்துதான் பட்டாசுகளை வாங்கி வருகிறது. ஆண்டிற்கு 400 முதல் 450 கண்டெய்னர்கள் வரை வாங்கும் அந்த நிறுவனத்தின் மொத்த கொள்முதல் மதிப்பே சில 100 கோடி ரூபாய்களை தாண்டாது. இந்த நிலையில் அந்த ஒரு நிறுவனம் மட்டும் எப்படி 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை வாங்க முடியும்? அதைவிட முக்கியமாக அந்த அளவிற்கு பட்டாசுகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் திறன் தற்போது சிவகாசிக்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பட்டாசு தொழிலில் இந்திய சந்தையிலேயே மிகவும் லாபகரமான வருமானம் கிடைத்து வருகிறது. அதனால் தான் மாத கணக்கில் காத்திருந்து ஏற்றுமதி செய்ய பெரும்பாலான நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. வெளிநாட்டு ஆர்டர் வந்தது, ஏற்றுமதி ஆகிறது என்ற பேச்சுக்கள் பல ஆண்டுகளாக கேட்கப்பட்டாலும் நடைமுறையில் பட்டாசு ஏற்றுமதி எதுவும் நடைபெறவில்லை. சீனாவின் உற்பத்தி முறை, மூலப்பொருள் செலவு, எந்திரமயமாக்கல், உற்பத்தி அளவு ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது சிவகாசி இன்னும் அந்த கட்டத்தை எட்டவில்லை. அதனால் சீனாவிற்கு நிகராக ஏற்றுமதி என்பது இலக்காக இருக்கலாம். ஆனால் 6000 கோடி ரூபாய் ஆர்டர் காத்திருக்கிறது என்ற கதையை பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஏற்க தயாராக இல்லை. நடைமுறையில் சாத்தியமா என்பதே தெரியாத நிலையில் ஆட்சிக்கு விளம்பரம் தேடும் முயற்சியில் அமைச்சர் வெட்டி சீன் போடுகிறார் என்ற பேச்சும் சிவகாசி வட்டாரத்தில் அடிபடுகிறது. இந்த விவகாரம் தலைமைச் செயலகம் வரை சென்றபோது தொழில்துறை அதிகாரிகள் 6000 கோடி ரூபாய் ஆர்டர் என்று சொல்கிறீர்களே, அதற்கு வாங்குபவர் தரப்பிலிருந்து ஏதாவது எழுத்துப்பூர்வ ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவெளியில் பெருமையாக சொல்லிவிட்டோம், இப்போது ஆதாரம் கேட்கிறார்களே என்று திணறிய அமைச்சர் கீர்த்தனா சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் தரப்பிடம் போலாந்து நிறுவனத்திடமிருந்து எப்படியாவது ஒரு மின்னஞ்சல் அல்லது கடிதம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு கடிதம் வாங்கிவிடலாம், ஆனால் அதில் 6000 கோடி ரூபாய் என்று குறிப்பிட மாட்டார்கள். வேண்டுமானால் எத்தனை கண்டெய்னர்கள் தேவை என்பது கூட குறிப்பிடாத ஒரு பொதுவான விருப்ப கடிதத்தை வாங்கி தர முடியும் என்று கூறியுள்ளனர். பொய்க்கு காலில்லை என்பார்கள். இங்கே காலே இல்லாத பொய்க்கு செருப்பு தேடிய கதையாக அல்லவா இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.